எஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஆயா. மற்ற எல்லாருக்கும் கிளியர் தானே? ஒரு ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகுது. வாய்ஸ் கிளியரா இருக்குதா எல்லாருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை சொல்றேன், சரியா? ஸோ எந்த கிளாஸ்ல வந்து இந்த செஷன்ஸ் வந்து இன்டராக்டிவா தான் இருக்கும், சரியா? எல்லாருமே வந்து என்னையோட கம்யூனிகேட் பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து என்கிட்ட பேசணும். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கிற விஷயங்களை நீங்க கிளியரா என்னோட பேசணும், சரிதானே? ஸோ நான் வெரி ஃப்ரெண்ட்லியா உங்களோட பழகுவேன். ஓகே, ஸோ அப்படியான ஒரு கிளாஸ் தான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்கு, சரிதானே? ஸோ உங்களோட ஓ லெவல் எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்குமே நான் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் தருவேன். ஓகே, ஸோ நீங்க எந்த டைம் வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணி இங்கிலீஷ் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன ஹெல்ப்போ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம், சரியா? நான் ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லியிருந்த மாதிரி எல்லா விதமான ஹெல்ப்பையும் நான் உங்களுக்கு பண்ணுவேன். பட் யூ ஹாவ் டு புட் யுவர் எஃபர்ட். உங்களோட ஓன் எஃபர்ட்டை நீங்க இதில் போடணும், சரிதானே? நான் எக்ஸ்பெக்ட் பண்ற எஃபர்ட்ஸ் என்ன? நீங்க கிளாஸ்க்கு டைமுக்கு ஜாயின் ஆகிறது, நான் பேசுற விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அண்ட் எக்ஸசைசஸ் தந்தா அதை எனக்கு செஞ்சு தரது. ஓகே, ஸோ இவ்வளவுதான் உங்களோட பொறுப்பு. உங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணி தர ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட, சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் எங்களை, சரிதானே? ஸோ எந்த நேம் வந்து ஷாஹி. ஸோ நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸ்டடிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இங்கிலீஷ் டீச் பண்றது என் மெயின் ப்ரொஃபஷன் இல்லை, இது வந்து என் பேஷன். ஓகே, ஸோ எனக்கு பிடிச்சிருக்கிறதால நான் செய்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ஆளாக நாங்கள் பேசுவோம். ஸோ யூ ஹாவ் டு டோக். ஓகே, நீங்க பேசணும். ஸோ பேசுறதும் வந்து இங்கிலீஷை வந்து ஜஸ்ட் ஒரு பாடமா படிக்கிறது இல்லை இங்க விஷயம். எங்களோட கிளாஸ்ல கோல், யூ ஹாவ் டு லேர்ன் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த செஷன், அட் தி எண்ட் ஆஃப் அவர் கிளாஸஸ், யூ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஓகே, ஸோ அதுக்கு இப்ப இருந்தே நாங்க முயற்சி செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தவிஷ், கேன் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? உங்களை பத்தி ஏதாச்சும் விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிடுமா? உங்களோட நேம், நீங்க எங்க இருந்து வாரீங்க, அண்ட் தென் அதர் டீடைல்ஸ். கேன் யூ டூ இட் தவிஷ்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வெயிட் பண்ணாதீங்க சார். ஐ கேன்ட். ஓ, ரைட் ரைட். கைஸ் கொஞ்சம் இருங்க, நான் வந்து அன்மியூட் ஆப்ஷன் எடுக்கல, சாரி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நவ் யூ கேன் ஸ்பீக். Yes, my name is Tavish. ஓகே. I'm 16 years old. Uh-huh. I live in Talakala. I'm studying in St. Patrick's College. Okay. So, Tavish, what is your hobby? What do you like to do in your free time? I ride bicycle. Sorry, I couldn't hear you. I like to ride bicycle. Really? Okay. So that's a cool hobby, Tavish. So keep it up. So thank you so much for introducing yourself. Okay, right. So Okay, Nanga thanks. next person to go. Yeah, okay, welcome. So Haya, Nurul Haya, can you introduce yourself, ma? Okay, sir. Assalamu alaikum. Walaikum Salam. Uh, Yeah. I am Nurul Haya Awais from Berwala. Okay. I am studying at Nalim Hadja Ladies College, Berwala. And my hobby is reading storybooks. Reading storybooks. Okay, so that's a cool hobby. So thank you, Haya, for introducing yourself. Thank you so much. Okay, so now for the next person, Ishra, can you introduce yourself, ma? I am Isha. I am from Navanalla. I am studying in Sahira National College. I am 16 years old. Okay, so Ishra, what do you like to do in your free time? Do you have a hobby? Reading storybooks. Okay, so that's cool. So thank you, Ishra. Now நாங்க வந்து Olivia கேட்கலாம். Olivia, good evening, ma. Can you introduce yourself?
Good evening. My name is Olivia Charles, and I live in Hatton right now. I'm studying at Kottagala Tamil Mahavidyalaya, and I'm turning 15 this November. And I have this slight interest with the off-road trucks. Really? Yeah, That's a different kind of interest. Not all people have thank you. that. So that's cool. No problem. Okay. So All right. Nada, next we can ask Nada. Can you introduce yourself? Nada, உங்களை பத்தி ஏதாச்சும் உங்களோட நேம்ஸ் டீடைல்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? Can you unmute and talk? அன்மியூட் பண்ண முடியலைன்னு சொன்னா நோ ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்களேன். அதான் ஓகே. ஐ டோன்ட் திங்க் நதா கேன் ஸ்பீக். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நாங்கள் எங்களோட செல்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் வந்து என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் தெரியும், சரிதானே? நாங்க தமிழ்ல வந்து என்ன சொல்றோம்? ஐ திங்க் ரீனா இஸ் லெஃப்ட். ரீனா, கேன் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் பிஃபோர் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? ரீனா, உங்களோட நேம்ஸ் அண்ட் நீங்க எங்க இருந்து வாரீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களா ரீனா? Assalamualaikum, sir. வாலிக்ஸ், யூ கேன் டாக். I'm Reena. I'm from Kottamala. ஓகே. I'm in grade 10. 11. Grade 11. Okay. So what is your hobby? What do you like to do in your free time? Anything like watching movies, reading storybooks, anything like that? Last month. Okay, so no problem. So you can share your hobby with us later. You have time to think, okay? Right. Okay. Don't worry about that. Okay. So students, இப்படிதான் இன்டராக்டிவா தான் எங்களோட கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அடாப்ட் ஆகிக்கோங்க, சரிதானே? நீங்க பேசணும் என் கூட, சரியா? உங்களோட கிளாஸ்ல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க இன்டராக்ட் பண்றதுல இருந்தா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வரும், சரிதானே? லாங்குவேஜ் என்னன்னு சொன்னா கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூல், சரிதானே? நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கோ புக்ஸ்ல இருந்து படிக்கிறதுக்கோ மட்டும் இங்கிலீஷ் இல்லை. இந்த விஷயத்தை தான் நீங்க முதலாவது மைண்ட்ல வைக்கணும். ஓகே, you have to learn to talk, you have to speak well in order to achieve success. ஓகே, லைஃப்ல எந்த ஒரு சக்சஸ் நீங்க அடையிறேன்னு சொன்னாலும் நீங்க உங்களோட ஐடியாஸை அழகா கம்யூனிகேட் பண்ணணும் மற்றவங்களோட. அப்போதான் உங்களுக்கு அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாங்க வேர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். தமிழ்ல எல்லாருக்கும் வினை சொற்கள் தெரியும் தானே? சும்மா ஒரு 1-2 வினை சொற்கள் எல்லாரும் சொல்லுங்களேன் பாப்போம். தமிழ்ல சொல்லுங்க. நோ நீட் டு சே இன் இங்கிலீஷ், ஜஸ்ட் சே இன் தமிழ். வினை சொற்கள் அப்படின்னு சொல்றது எதை சொல்றோம்? Do you have any idea? Verb. Yes, yeah. வினை சொற்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல verb. தமிழ்ல அத என்ன வேர்ப்னு சொன்னா என்ன, வினை சொல் சொன்னா எதை சொல்றோம், என்ன விஷயம்? Doing something or an activity. Yes. Yeah, doing an activity. Okay. So அத மாதிரி வேற ஏதாச்சும் ஐடியாஸ்? வினை சொல்லுன்னு சொல்றது என்ன? ரைட். ஓகே, ஸோ ஒலிவியா எங்களுக்கு சொன்ன மாதிரி அதை நாங்க சிம்பிளா ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் சொல்றது என்ன? ஒரு செயல், சரிதானே? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1-2 வேர்ப்ஸ் வந்து தமிழ்ல சொல்றேன். தூங்குதல், அடுத்தது நடத்தல், ஓடுதல், சாப்பிடுதல், இப்படி எல்லாம் சொல்றோம் தானே? இதெல்லாம் என்ன? ஒரு ஆக்ஷனை குறிக்குது, ஒரு செயலை குறிக்குது. ஸோ தமிழ்ல எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் அழகா தெரியும். இப்போ தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் எப்பவுமே ஒரே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, சரிதானே? தமிழ்ல வேர்ப்ஸ் ஒரு டைப்பா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்காங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், சரிதானே? அதை நாங்க கரெக்டா லேர்ன் பண்ணோம், கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த வேர்ப்ஸ்ல ஒரு குழப்பம் வராது, சரிதானே? அப்போ இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சரி, எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த வேர்ப்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச். ஓகே, நாங்க பேசுற விஷயத்துல ஒரு மிச்ச இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த வேர்ப்ஸ். அதனாலதான் வேர்ப்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். சரி, இப்போ இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ் என்ன மாதிரி எல்லாம்
ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, வேர்ப்னு சொன்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, அதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க எல்லாரும் இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு அந்த விஷயங்களை பார்க்கல மாதிரிக்கான்னு சொல்லுங்க. சரியா? நான் ஷேர் பண்ணதுக்கு பிறகு. ரைட். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியுதா? வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பார்க்கல மாதிரி இருக்குதா? சார். எஸ். ஓகே. ஸோ பாருங்க, வேர்ப்ஸ் சொன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேர்ப்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் ஆக்ஷன்ஸ், ஸ்டேட்ஸ் ஓ occurrences. அப்போ நம்ம சிம்பிளா பார்த்த மாதிரி என்னையா, வேர்ப்ஸ் சொன்னா ஒரு செயல். வேர்ப்னு சொல்றது ஒரு செயல். ஓகே, சிம்பிளா இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க தார டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நீங்க பாடமாக்கணும் அப்படியெல்லாம் எந்த விஷயமுமே இல்லை. கான்செப்ட் இதுதான். வினை சொல்லண்டா வேர்பன்ஸ்னா இதான் அப்படின்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். சரிதானே? உங்களோட கிரேட் 10 எக்ஸாம்ஸ்லயோ அல்லது ஓ லெவல்லையோ நீங்க எந்த எக்ஸாம்லயும் போய் வாட் இஸ் அ வேர்ப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறது இல்லை. சரிதானே? நாங்க லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இதெல்லாம் பேசிக் தியரிஸ். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த விஷயத்த ஒரு டைம் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், அது லைஃப் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரி, இப்ப முதல்ல வேர்ப்ஸே இந்த இங்கிலீஷ்ல எப்படி எல்லாம் எங்களுக்கு டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சும்மா 2-3 வெரைட்டிஸ் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்று சொல்லலாம், ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்று சொல்லலாம், மோடல் வேர்ப்ஸ் என்று சொல்லலாம். சரிதானே? இப்படி இங்கிலீஷ்ல ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு வேர்ப்ஸ் அப்படின்னு வைப்போம். ஆனா நாங்க இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ப்ஸ் வந்து ஒரு 2-3-4 டைப் இருக்குது. அந்த டைப்பை மட்டும் எங்களுக்கு பேசிக்கா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு சொன்னா, மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ராவான ஹெடிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு புறவு சொல்லித்தரேன். சரிதானே? இப்போ எங்களுக்கு லாங்குவேஜை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தேவையான வேர்ப்ஸ் வகைகள் என்ன, டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் என்னென்னு முதல்ல அதை பார்ப்போம். அப்ப இந்த வகையில எங்களுக்கு நாம இப்ப இவ்வளவு நேரம் பேசினோம் தானே, தூங்குற, ஓடுற, நடக்கிற, இப்படி எல்லாம் சொன்னோம் தானே, இதெல்லாம் வந்து நாங்க இங்கிலீஷ்ல சொல்றது வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றேன். அதாவது செயல் வினை அப்படின்னு சொல்றேன். சரிதானே? சோ நீங்க இங்கிலீஷ் இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷாவே படிச்சிருங்க. தமிழ் மீனிங்ஸ் பார்க்க போகாதீங்க. சரிதானே? லைக் வேர்ட்ஸ்ல தமிழ் மீனிங்கை லேர்ன் பண்ணுங்க, அதுல ப்ராப்ளம் இல்லை. பட் நாங்க சில டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறோம், இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் பேசுறோம், இதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதை விட ஆக்ஷன் வேர்ப்ஸ்னா கான்செப்ட் இதுதான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சரிதானே? எல்லாத்துக்குமே தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போகாதீங்க. இங்கிலீஷாவே லேர்ன் பண்ணுங்க. ஓகே, சோ அது ஒரு பேசிக்கான ஐடியா. இப்ப இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்காங்க. ரன், ஜம்ப், ஈட், திங்க், ஸ்டடி, ரைட். ஸோ இதுல மீனிங் எல்லாமே இங்க எல்லாருக்கும் தெரியும். வெரி ஈஸியான வேர்ட்ஸ். ஓடு, பாய், சாப்பிடு, யோசி, படி, எழுது, இப்படின்னு சொல்லி இருக்கு. சரிதானே? ஸோ இதெல்லாம் வெரி சிம்பிளான வேர்ட்ஸ். ஸோ இதுதான் வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது. இதை நாங்க ஆக்ஷன் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம். நாங்க செய்யற எந்த ஒரு செயலுக்கு நாங்க ஒரு பேரை கொடுத்தாலும் அது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ். பொதுவா வேர்ப்ஸ் வினை சொற்கள், அதுல கேட்டகரி என்னன்னு சொன்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ் சொல்லி வருது. அப்ப இது எங்களுக்கு பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன பெருசான்னு கேட்டா ஒன்றும் இல்லை, இது எங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் டீப்பா வருவோம். இப்ப எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெண்டாவது நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இதுலதான் நிறைய இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அடங்கி இருக்கு. சரிதானே? வினை சொற்கள்ல இதை நாங்க ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல மீனிங் என்ன தெரியுமா? துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்றேன். அது என்ன துணை வினை சொற்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வசனங்கள் அமைக்கிறதுக்கு காலங்கள் முக்கியம் தானே. அதை நாங்க இங்கிலீஷ்ல டென்சஸ் அப்படின்னு சொல்றேன். டென்சஸ் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல 12 இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கிற மாதிரி பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இங்கிலீஷ்ல இருக்கு தானே. அந்த 3 டென்ஸை மொத்தமா எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு 12 கேட்டகரிஸ் வரும். எத்தனை? 12. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நாங்க டென்சஸ் அப்படிங்கிற பகுதியில தனியா படிப்போம். அந்த பகுதியை படிக்கிறேன்னு சொன்னா அந்த பாட்டை, in order to learn that part, in order to learn tenses, we have to have a clear understanding in verbs. வினை சொற்கள் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் டென்சஸ் படிக்கும்போது எங்களுக்கு கிளியரா இருக்கும். அதனாலதான் இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, சோ இப்ப முதல்ல அதுமே ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் நாங்க துணை வினை சொற்கள்னு சொல்றோம். அப்ப இதுல மீனிங், அதாவது இதால என்ன செய்ய இயலும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஒவ்வொரு வசனங்களை அமைக்கக்குள்ள ஒரு காலத்துல தானே நாங்க பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க இறந்த காலத்துல பேசணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்?
இறந்த காலத்துக்குரிய ஆக்சிலரி வேர்ப் அல்லது ஹெல்பிங் வேர்பை போடணும். எதிர்காலத்தை பேசணும்னு சொன்னா அதுக்குரிய ஆக்சிலரி வேர்பை போடணும். இப்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் எதிர்காலத்துல ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வேன்? ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ அப்படின்னு சொல்றேன். இப்படி வைப்போமே, ஒரு சென்டென்ஸ் ஒன்று எடுப்போமே, சும்மா சிம்பிளான சென்டென்ஸ், சரியா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோல எங்களுக்கு ஐ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், அதாவது தமிழ்ல நாங்க எழுவாய் அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த வசனம் எதை பத்தி பேசுது. அப்ப நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன், அதான் இதுல அர்த்தம். போவேன் அப்படிங்கறது அர்த்தம். சோ இது நான் அப்படிங்கிற ஒரு பர்சனை பத்தி தானே பேசுறேன். சோ இப்படி சென்டென்ஸ்ல முன்னால வார இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல, சரியா? இதெல்லாம் நீங்க நார்மலான விஷயம், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த விஷயத்த பாருங்க. எல்லா சென்டென்சஸ்லயும் என்ன இருக்கணும்? சப்ஜெக்டோட ஒரு வேர்ப் ஒன்று வரணும். ஒரு வினைச்சொல் வந்தா தான் எங்களுக்கு தெரியும் அங்க என்ன ஆக்ஷன் நடக்க போகுது. அப்ப போகிறேன், போவேன், கோ அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வேர்ப் இருக்கு. சோ இந்த சென்டென்ஸ்ல நாம இந்த ஆக்ஷன் வேர்ப, இந்த வேர்ப என்னன்னு சொல்றேன்னு தெரியுமா? இந்த செயலை குறிக்கிதான் வினைச்சொற்கள். இதை நாங்க மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற பிரதானமான வினைச்சொல்லுன்னு சொல்லி இந்த கோவை நாங்க சொல்றேன். அப்ப ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல பார்த்தோம், அவர் தான் இவர். ஓகே, இவர் இருக்கட்டும். அப்போ அடுத்தது விஷயங்களை பாருங்க. ஸ்கூல் அப்படின்னு சொல்றது எங்களுக்கு பாடசாலை அப்படின்னு தெரியும். அப்ப டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசிஷனை போட்டு சொன்ன மீனிங்ல என்ன வரும்? தமிழ்ல ஸ்கூலுக்கு அந்த இக்கு இருக்குதானே, அவர் தான் இந்த டு. ஓகே, இதுவும் எங்களுக்கு தெரியும். அடுத்தது நாளைக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க டுமாரோன்னு சொல்றோம். இப்ப இந்த சென்டென்ஸ்ல எங்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம, ஒரு மீனிங்கே இல்லாம இருக்கிற ஆள் மாதிரி என்ன யாரு? என்ன இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? எந்த சொல்லுக்கு நாங்க இன்னும் பேசல எதையும்? கேன் யூ ஐடென்டிஃபை இட்? ஒரு சொல்ல பத்தி நாங்க இங்க Will. பேசவே இல்லை. will, நல்லா கவனிங்க. இந்த இருக்கிற வில், ஐக்கு எங்களுக்கு மீனிங் தெரியும், கோக்கு தெரியும், ஸ்கூலுக்கு தெரியும், டுமாரோக்கு தெரியும். வில் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கு, இது யாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இதைத்தான் நாங்க ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றேன், சரியா? இது யாருன்னு சொன்னா இந்த டென்ஸ்ல, இந்த வாக்கியத்துல, இந்த வாக்கியம் என்ன காலத்துல, பிரசன்ட்லயா, பாஸ்ட்லயா, ஃபியூச்சர்லயான்னு எங்களுக்கு டிசைன் பண்ணி தர ஆள் தான் யாரு? இந்த அறிகிற இந்த ஹெல்பிங் வேர்ப் அல்லது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு நாங்க சொல்றோம், சரிதானே? அப்ப ஃபியூச்சர் டென்ஸுக்கு, சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிற டென்ஸுக்கு இந்த வில்ல நாங்க யூஸ் பண்றோம். இப்படி நாங்க சொன்னோம் தானே 12 இங்கிலீஷ்ல இருக்கிற டென்சஸ். இந்த 12 டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஆக்சிலரி வேர்ப் இதுதான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை நாங்க படிக்கிறதுக்கு தான் டென்சஸை நாங்க தனியே ஒவ்வொரு டென்ஸையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகே, ஸோ எடுத்தோன்னே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு தானே? ஸோ பெஸ்ட் பாசிபிள் வேல நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ப அந்த வில் அப்படிங்கிறது இங்க என்ன மீனிங்கை கொடுக்குதுன்னு சொன்னா, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன். அந்த போவேன் இருக்குதானே, அந்த போவேன் அதாவது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன் சொல்லி அந்த வேர்புக்கு ஒரு போவேன் வருது. அந்த எண்டிங்ல இருக்கிற அந்த மீனிங்கை தான் இந்த வில் கொடுக்கும், சரிதானே? இதே விஷயத்த நான் இப்ப இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கு இங்க எழுதுறேன்னு பாருங்க. He is working now. He is working now அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், சரிதானே? இந்த இடத்துல பாருங்க, எங்களுக்கு மேல வில் இருந்த மாதிரி இங்க யார் இருக்கா இந்த சென்டென்ஸ்ல? இஸ் இருக்குதானே? ஓகே, சோ இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ். டென்சஸ் எல்லாம் இப்ப இருக்கட்டும், அது தேவையில்லை, அதை நாங்க பேசுவோம். இப்ப இதுல மீனிங் என்னன்னு பார்ப்போம். அவன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். பாருங்க, தமிழ் மீனிங், சரிதானே? இப்ப இந்த இடத்துல ஹீ என்று சொன்னா அவன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஒர்க் என்று சொல்றது வேலை செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும். நவ் என்று சொன்னா எங்களுக்கு என்னன்னு வரும்? இப்போது அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப யார் இந்த இஸ் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இது ஸ்டார்ட்ல வரும், சரிதானே? எங்களோட சென்டென்ஸ்ட ஆர்டர் படி தமிழ்ல அவன் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறான் வரும். சரி, இந்த இஸ் என்னன்னு சொன்னா பிரசன்ட்ல தொடர்ந்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றான்
இந்த கொண்டிருக்கின்றான் இருக்குதானே, இதான் யாரு மேல இருக்கிற இஸ். ஓகே, அப்போ எப்படி காலத்தை இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் உங்களுக்கு டிசைட் பண்ணுதுன்னு விளங்குதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ்? இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் Yes, சொன்னா sir. இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதானே? ரைட், எல்லாருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், ஒலிவியா, ஹாயா, அடுத்தது ரஷாதா, தாவிஷ், எல்லாருக்கும் இப்ப இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதானே? எங்களுக்கு காலத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் உதவுறாங்க, சரிதானே, ஹெல்ப் பண்றாங்க. ரைட், ஸோ இப்படி ஒரு கேட்டகரி வேர்ப்ஸ்ல இருக்கீன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்ப இன்னும் கொஞ்சம் இதர டைப்ஸை பார்ப்போம். முதலாவது, இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கு ஒரு சில வேர்ஷன்ஸ் இருக்கு, சரிதானே. அது என்ன வேர்ஷன்ஸ் கேட்டீங்கன்னு சொன்னா, நாங்க கேள்விப்பட்டிருப்போம் பி வேர்ப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலீஷ்ல பி என்று சொல்ற வேர்டுக்கு மீனிங் என்ன யாருக்கு தெரியும்? பி என்று சொன்னா என்ன? பிஇ, இந்த வேர்ட் மீனிங் என்ன? இருக்கிறது. பி என்று சொல்றது இரு அப்படின்னு சொல்ற, சரிதானே. பி காம் அப்படின்னு சொன்னா என்ன? பொறுமையாக இரு. பி பேஷண்ட் சொன்னா பொறுமையாக இரு. அடுத்தது பி ஸ்ட்ராங் சொன்னா உறுதியாக இரு. அப்ப இரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வச்சு இந்த பி வேர்ப்ஸ் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் பாருங்க, ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணிருக்கேன்? ஆக்சிலரி வேர்ப்ஸ் கேட்டகரிக்குள்ள வர ஆம் யூஸ் பண்ணிருக்கேன், சரிதானே. ரைட், இப்ப இதுல மீனிங்க பார்ப்போம். ஐ ஆம் ஹாப்பின்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஐ ஆம் ஹாப்பின்னா என்ன? என்ன? நான் சந்தோஷமா இருக்கிறேன். ரைட், இப்போ நான் உங்களுக்கு சாரி இல்ல தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்ப பாருங்க, இதை நான் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், எங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல பி வேர்ப்ஸ் இருக்கி, அந்த பி வேர்ப்ஸ் வந்து இரு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும்னு தெரியும். இப்போ ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் வந்ததால அது பிரசன்ட், அதாவது நிகழ்காலத்துல ஆம் இஸ் ஆன் அங்க யூஸ் பண்றேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் டென்ஸ்ல சொல்லி தருவேன். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாரத்துக்காண்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிதானே. அப்ப ஆம் அப்படிங்கிறது ஒரு பி வேர்ப், ஆக்சிலரி வேர்ப்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு பி வேர்ப்னு தெரியும். இரு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தாராள்னு தெரியும், அதுவும் நிகழ்காலத்துல இருக்கிறாள்னு தெரியும். இப்போ ஐ என்று சொல்றது நான், ஹாப்பி என்று சொல்றது ஒரு எஜெக்டிவ். எஜெக்டிவ் அட்வெர்ப்ஸ் பத்தி நாங்க பேசுவோம். கிராமர்ல இருக்கிற வினையடை பெயரடை தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸும் அட்வெர்ப்ஸும், சரிதானே. அதுல வார அட்ஜெக்டிவ் தான் சாரி அட்வெர்ப் தான் ஹாப்பி, சரிதானே. ஓகே, சோ ஐ ஆம் ஹாப்பி, சரிதானே. ஹாப்பின்னு சொல்ல ஒரு அட்ஜெக்டிவ், சரியா, அதை பத்தி நாங்க தனியா பேசுவோம். இப்ப இந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இருக்குதானே. இந்த இருக்கிறேன் தான் யாரு? இருக்கிறேன் ஆம். நான் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு நிகழ்காலத்துல வினை சொல்ற வடிவத்தை கொடுக்கிறது தான் இந்த பி வேர்ப் ஆம். இதைத்தானே ஆக்சிலரி வேர்ப்ஸ் நாம செய்துன்னு பார்த்தோம். இப்ப இதே விஷயத்தை நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு நீங்க சொல்லுங்க மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஷீ இஸ் ஹாப்பி, இதுல மீனிங் என்ன? இப்ப ஐ ஆம் ஹாப்பின்னா நான் சந்தோஷமா இருக்கேன். ஷீ இஸ் ஹாப்பின்னு சொன்னா அவள் சந்தோஷமா இருக்கிறாள். அவர் சந்தோஷமாக இருக்கிறார். ரைட். ரைட், தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மைண்ட் பண்ணாதீங்க. ஓகே, பாருங்க, இப்போ ஐ ஆம் ஹாப்பின்னு சொல்ல போகல இந்த ஆம் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஷீ இஸ் அப்படின்னு சொல்லி அவள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரக்குள்ள இஸ் அப்படிங்கிறத நாங்க மாத்துறோம். ஏன்? அதான் கிராமர்ல இருக்கிற ரூல்ஸ். அப்ப அதை போடக்குள்ள இப்ப சென்டென்ஸ் எப்படியா மாறிட்டு? இந்த இருக்கிறேன் எப்படி மாறிச்சு? என்னன்னு மாறிடுச்சு? இருக்கிறாள் இருக்கிறார். இப்ப நான் இந்த இடத்துல ஷீ ஆம் ஹாப்பின்னு போடலுமா? போடலாமா? சரியாது? இஸ் தட் ரைட்? இல்ல தானே. ஷீ வந்தா நாங்க என்ன போடணும்? இஸ் தான் போடணும். அல்லது ஹீ வந்தாலும் இஸ் தான் போடணும். ஹி இஸ் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, இட் இஸ் ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி. அப்போ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், தே என்று வந்துட்டு என்ன செய்வீங்க? இஸ்ஸா ஆமா? ரைட், தே ஆர் ஹாப்பி, we are happy, சரிதானே.
இப்ப புரியுதா எப்படி வருதுண்டு? தே ஆர் ஹாப்பின்னு சொன்னா என்ன? அவங்க சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ இப்ப விளங்குதா அந்த பி அப்படிங்கிற வேர்ப்ஸ் என்னென்ன வேலையை செய்யுதுன்னு சொல்லி? அப்ப பிரசன்ட்ல இருக்கிற பி வேர்ப்ஸ் யார் யாரு? ஆம், இஸ், ஆர். இஸ்தா அப்ப முன்னுக்கு இருக்கிற சப்ஜெக்ட மாத்த எங்களுக்கு என்ன நடக்குது? இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கின்றோம், இப்படி மாறுதுதானே? இவ்வளவுதான் பி வேர்ப்ஸ். இதுதான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இப்போ ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா பி வேர்ப்ஸ் சொன்னா என்னன்னு சொல்லி? டென்சஸ் படிக்கக்குள்ள இன்னும் டீப்பா நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. எஸ் சார் ரைட், ஓகே ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப அதே போல பி வேர்ப்ஸ் எங்களுக்கு இருந்த மாதிரி அப்ப இவ்வளவு நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிற இவ்வளவு பேரும் எங்களுக்கு வரும். அப்போ ஆம், இஸ், ஆ அப்படிங்கிறது பிரசன்ட்ல வந்துச்சு. வாஸ், were அப்படிங்கிறது பாஸ்ட்ல வரும். அடுத்தது பீயிங், பீன் இதெல்லாம் வந்து பெசிவ் வாய்ஸ்ல வரும். அது டென்ஸ் படிச்சுட்டு நாங்க பெசிவ் வாய்ஸ் படிப்போம். அப்போ இந்த விஷயம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப பாருங்க, எங்களுக்கு ஹேவ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ப்ல வெர்ஷன் இருக்கு ஆக்சிலரி வேர்ப்ல. ஹேவ், ஹேஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேவ், ஹேஸ், ஹேட், ஹேவிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். சோ முதலாவது இந்த ஹேவ், ஹேஸ் எல்லாம் வந்து சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப்ஸ் ஆகும் தொழிற்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ பென் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன். அப்ப இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறதா மெயின் வேர்பா வந்திருக்கு. சரிதானே? பிரதானமான வினைச்சொல் ஹேவ் வந்திருக்கு. ஐ ஹாவ் அ பென் என்று சொன்னா என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ்? வாட் டஸ் இட் மீன்? ஐ ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பேனா எனக்கு ஒரு இருக்கு. பெண் என்கிட்ட ஒரு பேனை இருக்குது. அதாவது எப்படி வரும் தெரியுமா? அதாவது நான் ஒரு பேனையை கொண்டிருக்கின்றேன், என்ற ஒரு பேனை என்னிடம் இருக்கிறது, இப்படி மீனிங்ல வரும். இந்த இடத்துல இருக்கிற ஹேவ் வந்து எங்களுக்கு அந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப். சரிதானே? இப்ப வேறொரு சென்டென்ஸ் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஐ ஹாவ் finished my homework. I have finished my homework. இப்ப இந்த இடத்துல மெயின் வேர்ப் எங்களுக்கு finished வந்துட்டு finish என்ன ஒரு விஷயத்தை முடிக்கிற. அப்ப மை ஹோம்ஒர்க்னு சொல்றது என்ன ஹோம்ஒர்க். ஐன்னு சொன்னா நான் தெரியும். அப்ப மெயின் வேர்ப் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஹேவ் வந்திருக்கே. இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இவரும் ஆக்சிலரி வேர்ப்ல வார ஒருத்தர். இவரை நாங்க என்னத்துக்கு யூஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்? நாங்க பேசினமே 12 டென்ஸ். அதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னு மூணு டென்சஸ் வருவாங்க. இவங்கள யூஸ் பண்றதுக்கு தான் இந்த அறிக்கையாங்க ஹேவ் வேர்ப்ஸ் இவங்க வருவாங்க. அப்ப இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சென்டென்ஸ். ஐ ஹாவ் finished மை homework. என் ஹோம்ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கின்றேன். பிரசன்ட். ஓகே, நிகழ்காலம். இந்த விஷயத்துக்கு தான் பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல யூஸ் பண்றதுக்கு தான் இந்த ஹேவ் வேர்ப்ஸ் இருக்குது ஆக்சிலரி வேர்ப்ஸ் கேட்டகரியில. சரிதானே? இந்த ஹேவ் வேர்ப்ஸ் இருக்கிறவங்களுக்கு விளங்கிச்சா? எஸ். சோ பெர்ஃபெக்ட் டென்சஸ் படிக்க போகல உங்களுக்கு அதை இன்னும் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அதுல ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சொல்லி. இப்போ நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகினா மட்டும் போதும். சரிதானே? ரைட், எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. சோ சிம்பிளா விளங்கிக்கிட்டேன். அடுத்தது பி வேர்ப்ஸ் ஹேவ் எல்லாம் எங்களுக்கு ஓகே. அடுத்தது டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. டூன்னு சொன்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? டூ அப்படிங்கிற வேர்ப்ல மீனிங் என்ன? வாட் டஸ் இட் மீன்? செய்தல். செய். டூவை நாங்க செய் அப்படின்னு சொல்றோம். இதான் இந்த வேர்ப்ட மீனிங். இப்போ இந்த டூ அப்படிங்கிற வேர்புக்கு 3 வகையான வேர்ஷன்ஸ் இருக்குது. டூ, டஸ், டிட் அப்படின்னு சொல்லி. சரிதானே? சோ இதை நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம் சொன்னா, இந்த டூ, டஸ் எல்லாம் டூவும் டஸ்ஸும் எங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் யூஸ் ஆகும். சரிதானே? அந்த டென்ஸுக்குரிய ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் இந்த டூவும் டஸ்ஸும். அதே போல டிட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த டூட பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது வந்து சிம்பிள் பிரசன்ட்லயும், இந்த டிட் அப்படிங்கிறது அதுல பாஸ்ட்ங்கிறதுனால, இறந்த காலம்ன்றதுனால பாஸ்ட் சிம்பிள்லையும் யூஸ் பண்ணும். அதாவது சிம்பிள் பாஸ்ட். இதெல்லாம் இந்த டென்சஸ் எல்லாம் நான் உங்களுக்கு
அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை பத்தி நீங்க இப்ப கவலைப்பட வேணாம். சிம்பிளா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? டூ டஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கும், டிட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப்ஸ். அப்போ இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணோம்னு கேட்டா நெகட்டிவ் சென்டென்சஸ்ல பாருங்க. ஷீ டஸ் நாட் லைக் காஃபி. அவளுக்கு காஃபி விருப்பம் இல்லை, அவளுக்கு காஃபி பிடிக்காது. டஸ் நாட் லைக். அப்ப பாருங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல போட்டீங்க. டிட் யூ கம்ப்ளீட் தி அசைன்மெண்ட்? உங்களோட அசைன்மெண்ட்டை நீங்க முடிச்சீங்களா? போட்டிருக்கோம். அப்போ இந்த டூ வேர்ப்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்லையும் சிம்பிள் பாஸ்ட்லையும் நெகட்டிவான சென்டென்சஸையும் கொஷன்ஸையும் ஃபார்ம் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். சரிதானே? இவங்க தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ், துணை வினை சொற்கள். எங்களுக்கு ஒரு சென்டென்ஸ்ல காலத்தை காட்டக்கூடிய ஆட்கள் இவங்க தான். இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸை பத்தின ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா? ஓகேவா? ஓ சார். சார் சரி. டென்சஸ் sir. படிக்கும்போது யூ வில் கெட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் இது ஏன் நாம இதை படிச்ச அப்படிங்கிறது எங்களோட டென்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கும். சரிதானே? 12 டென்ஸ் இருக்கு. அந்த 12ஐயும் தனித்தனியா எடுத்து இதோட ஸ்ட்ரக்சர் இதான், இதை நீங்க இப்படித்தான் போடணும், இந்த ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டோன்ட் பேனிக். ஓகே, டோன்ட் ரஷ். எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நல்ல டைம் இருக்கு. அதுவரை நாங்க பார்ப்போம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த ஹேவ், இஸ், ஆம், ஆ இதெல்லாம் எங்களுக்கு காலத்தை காட்ட உதவி செஞ்சிச்சு. அதெல்லாம் நாங்க ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு பேசினோம். இப்ப பாருங்க, மோடல் வேர்ப்ஸ் ஒரு கேட்டகரி இருக்கு. எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ற? மோடல் வேர்ப்ஸ். ஒருக்கா சொல்லி காட்டுங்க எனக்கு. ஹவு டு யூ ப்ரொனவுன்ஸ் திஸ்? மோடல் வேர்ப்ஸ். Model. ரைட், மோடல் வேர்ப்ஸ். ஓகே, நாட் மாடல். ஓகே, மாடல். மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு இந்த வேர்ட் இருக்கு. இது அது இல்லை, இது டிஃப்ரெண்ட். மோடல் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொனவுன்சிங் தீஸ் வேர்ட்ஸ் ஃபார் மீ. ரைட். இப்ப பாருங்க, மாடல் வேர்ப்ஸ் என்ன, இது என்ன புது வகையா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சின்ன விஷயம். இந்த மாடல் வேர்ப்ஸ் நாங்க சில ஸ்பெஷலான நேரங்கள்ல பயன்படுத்துவோம். அதாவது ஒரு பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரத்தையால மழை பெய்யும், லேட் ஆகி கொஞ்சம் மழை பெய்யும் போல இருக்கு. இட் மே ரெயின் லேட்டர். இட் மே ரெயின் லேட்டர். மே அப்படிங்கிறது ஒரு மோடல் வேர்ப். லேட் ஆகி மழை பெய்யும் போல. மே ரெயின் லேட்டர். அடுத்தது கேன் யூ ஸ்பீக் வெல்? உங்களால நல்லா பேச இயலுமா? ஒரு ஆளுக்கு இருக்கிற எபிலிட்டி, அவரால் செய்ய இயலுமான விஷயம். கேன் யூ ஸ்பீக் வெல்? உங்களுக்கு நல்லா பேச இயலுமா? கேன் யூ, உங்களால முடியுமா? முடியுமான்னு கேட்கும். ஐ கேன் ஸ்பீக் வெல். ஓ, என்னால நல்லா பேச முடியும். அப்போ ஒரு ஆளுக்கு இருக்கிற இயலுமை, எபிலிட்டி, அதை பேசுறதுக்கு. அடுத்தது ஒரு பெர்மிஷன். ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, நான் வீட்டுக்கு போகலாமா? கேன் ஐ கோ டு ஹோம்? அல்லது உங்களோட மேனேஜர் உங்களுக்கு பெர்மிஷன் தராரு. ஒலிவியா வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்கன்னு வைப்போம். ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மேனேஜர் அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, ஒலிவியா யூ மே லீவ் நவ். ஒலிவியா நீங்க இப்ப போகலாம். யூ மே லீவ் நவ். அப்ப பாருங்க, மே அப்படிங்கிற மோடல் வேர்ப் யூஸ் ஆகுது. இப்படி எந்தெந்த நேரத்துல எல்லாம் ஒரு பாசிபிலிட்டி அல்லது ஒரு நெசசிட்டி. நெசசிட்டின்னு என்ன? கட்டாயம். மஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும்? மஸ்ட். ஹேவ் யூ எவர் ஹர்ட் ஆஃப் திஸ் வேர்ட் மஸ்ட்? எஸ், மஸ்ட் என்ன? கட்டாயம், நெசசிட்டி. அப்ப இதுவும் ஒரு மோடல் வேர்ப். யூ மஸ்ட் wear seat belts. நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? சீட் பெல்ட்ஸ் போட வேணும். கட்டாயம். பாருங்க, மஸ்ட் ஒரு மோடல் வேர்ப். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி, ஒரு நெசசிட்டி, ஒரு எபிலிட்டி அல்லது ஒரு பெர்மிஷன், இப்படியான விஷயங்களை நாங்க பேசணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த மோடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்ப காமனான மோடல் வேர்ப்ஸ் இங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். கேன், குட், will, would, shall, should, may, might, must. இதுகள் சரிதானே? இதையும் நாங்க தனித்தனியா படிக்கணும். இந்த ஒவ்வொரு மோடல் வேர்ப்ஸுக்கும் சில சில மீனிங்ஸ் இருக்கு. அதை நாம மோடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி செஷன்ல பார்ப்போம். சரிதானே? அப்ப இங்க மென்ஷன் பண்ணிருக்கிற எல்லா மோடல் வேர்ப்ஸையும் நாம பேசுவோம். கேனை பத்தி பேசினோம் தானே, ஒருவருக்கு இருக்கிற ஒரு இயலுமையை பத்தி பேசுறதுக்கு உதவுதுன்னு சொல்லி. அதே போல குட்டுக்கு ஒரு விஷயம் இருக்கி, வில்லுக்கு ஒரு விஷயம் இருக்கி, ஷாலு கொண்டிருக்கி, ஷுட்டு கொண்டிருக்கி. அடுத்தது மே வந்து பெர்மிஷனுக்கு பார்த்தோம்.
அந்த ஒவ்வொன்றையும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் நாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடலுமோ ஒவ்வொரு மாடல் வேர்புக்கும் ஒவ்வொரு 4-5 எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? அது ஒரு தனி செஷனாக இருக்கும் எங்களோட கிளாஸ்ல, மேபி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இப்போ அடுத்தது மெயின் வேர்ப்ஸ். மெயின் வேர்ப்ஸ் நாங்க பார்த்தோம் ஆல்ரெடி. ரன், ஈட், ஜம்ப், ஸ்லீப், இதுகளை தான் நாம என்னன்னு சொல்றேன்? ஆக்ஷன் வேர்ப்ஸ் அல்லது மெயின் வேர்ப்ஸ் இது சொல்றேன். இது ரெண்டும் ஒரே கான்செப்ட். ஓகே, ரைட். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாங்க பேச போறது இந்த மெயின் வேர்ப்ஸ் பிரதானமா நாங்க சென்டென்சஸ்ல யூஸ் பண்ற வினை சொற்கள், செயல் வினைகளை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இந்த செயல் வினைகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ப்ஸ் ஹாவ் 5 மெயின் ஃபார்ம்ஸ். இந்த வினை சொற்களுக்கு 5 வகையான வடிவங்கள் இருக்கு. வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, வெர்ஷன் 5 என்று சொல்லி இந்த வினை சொற்களை நாங்க யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து 5 விதமா இது யூஸ் ஆகும். எப்படின்னு பார்ப்போம். முதலாவது ஃபார்ம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ளீஸ் ரீட் இட் வித் மீ. முதலாவது வெர்ஷன் என்ன போட்டிருக்கீங்க நீங்க? வாட் இஸ் திஸ்? Base form. Base form. What's the next one? Past simple. Past simple. So இதை நாங்க past verb அப்படின்னு சொல்றோம், past form அப்படின்னு சொல்றோம். Okay, right. What's the third version? What's the third one? Past participle. Past participle. Okay, அதாவது past participle version 3. What's the fourth one? Present Present participle. participle. Present participle. Okay, present participle னு சொல்றது என்ன தெரியும் தானே? எங்களுக்கு ing சேர்த்து வராங்க. Going, eating, writing, அதுதான் present participle னு சொல்றேன். அப்ப இது வினையிட எத்தனாவது வடிவம்? Which one? 4வது version. Okay, version 4. Right. இப்ப அடுத்தது 5வது version என்ன? Yes ma'am, சொல்லுங்க. சொல்லுங்க. ING form and present continuous சொல்றேன். Yes, அதாவது present continuous tenseல யூஸ் பண்ணப்படுற வினை சொல்ற வடிவம் தான் present participle. Going, eating, writing. நீங்க சொல்றீங்களே present continuous, அது verb நேம் இல்ல, அந்த tense நேம். ஓகேவா? past continuous, present continuous, future continuous, அது அந்த காலத்திட பேரு. வினை சொல்ற பேர் என்ன? present participle. ஓகே ஓகே, சரி. இந்த present participle வச்சு நாங்க இன்னொரு விஷயம் பேசுவோம், சரியா? அப்போ கிராமர் என்று சொல்றது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நாங்க பிறகு இந்த பேசிக் விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஜெராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசுவோம். ஜெராண்ட், அதுவும் இந்த ING வெர்ஷன் தான். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னு தெரியுமா? இப்ப நீங்க ஸ்கூலுக்கோ இல்ல கிளாஸுக்கோ போவீங்க தானே, அங்க போற மத்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஜெரண்ட் அப்படின்னு சொன்னா என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. யாராச்சும் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேபி உங்களோட இங்கிலீஷ் டீச்சர்டையும் போய் கேளுங்க, ஜெரண்ட் அப்படின்னு சொன்னா என்ன சார், என்ன டீச்சர், இதுல மீனிங் என்ன, எங்களுக்கு சொல்லி தரையலுமான்னு கேளுங்க. கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, சரியா? ஜெரண்ட். ஓகே, சோ இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் மாதிரி அதே மாதிரியான ஒரு விஷயம், அதே தான், பட் சின்ன ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? ஸ்கூலுக்கோ கிளாஸுக்கோ போனா உங்களோட டீச்சர்டையோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்டையோ இங்கிலீஷ்ல ஜெரண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடலுமான்னு மட்டும் கேளுங்க. எனக்கு தெரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலுமான்னு கேளுங்க. ஓகே, அப்படி யாராச்சும் கேட்டீங்கன்னு சொன்னா கேட்டுட்டு எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி லெட்ஸ் செக். ஓகே, அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து வெர்ஷன் 5, 5வது வடிவம். இதை நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸுக்கு பயன்படுத்துவோம். நாங்க பார்த்தோமே ஷீ, ஹி, இட்ன்னு சொல்லி எங்களுக்கு டஸ் யூஸ் பண்ண வேண்டிய சென்டென்சஸ் சப்ஜெக்ட்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அவங்களுக்கு யூஸ் பண்றதா யாரு? இந்த வேர்ப்ஸ். இவங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம், அதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப்ஸ் கோஸ், ஈட்ஸ், ரைட்ஸ், பின்னால ஒரு எஸ் ஒன்று சேர்த்து வராங்க, எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்த்து வராங்க. இந்த வேர்ப்ஸ் எல்லாம் தான் யாரு? சாரி, எஸ் மட்டும் தானே சேர்ந்து. இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்ப்ஸ் சொல்றேன், சரியா? இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். டோன்ட் வரி அபவுட் தட். இப்போ இந்த 5 வடிவங்கள் இருக்கிற உங்களுக்கு விளங்குதா? ஆக்ஷன் வேர்ப்ஸுக்கு, மெயின் வேர்ப்ஸுக்கு 5 வகையான வடிவங்களை நாங்க கொடுக்கோம்.
அது வேற வேற தேவைகளுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண இயலும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Are you able to understand it? Yes, Clear sir. Yeah. சோ அது என்னத்துக்குன்னு சொல்லி நாங்க Yes, sir. பார்ப்போம். பட் இப்படி ஒரு விஷயம் இருக்கீன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரிதானே? சோ இந்த 5 வடிவங்களை மனசுல வச்சுக்கோங்க. எங்களுக்கு அநேகமா தேவைப்பட போறவங்க இந்த 3. சரியா? எல்லாம் தேவை. பட் அநேகமா நாங்க பேச போறது இந்த 3 பத்தி தான். இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் பர்சன் சிங்குலர் எல்லாம் நார்மலாவே எங்களுக்கு வரும். இந்த 3 தான் எங்களுக்கு கொஞ்சம் அநேகமா பார்க்க வேண்டி இருக்கு. சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, ஒரு சில வேர்ப்ஸும் அதுல 5 வேர்ஷன்ஸும் நான் போட்டிருக்கேன். இஷ்ரா என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த கோ அப்படிங்கிற வேர்ப்ட 5 வேர்ஷன்ஸையும் எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டுறீங்களா இஷ்ரா? கேன் யூ டு இட்? கோ வேர்ப் அப்படிங்கிறதோட 5 Go, வேர்ஷன்ஸையும் எனக்கு ரீட் பண்ணுங்க. ஓகே. கோ, go, went, gone, ம், going, goes. goes. So Olivia, can you read the second one? Eat, ate, eaten, eating, eats. Okay. So Tavish, can you do the third one? Can you read the third one? Write, wrote, written, Yes. writing, Written. writes. Writing. Writes. Well done. So next one, Haya, can you do the fourth one? Play, played, played, playing, plays. Please. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இங்கிலீஷ்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்கு. இந்த அவ்வளவு வேர்ப்ஸுக்கும் இந்த 5 வடிவமும் இருக்கு. நீங்க என்ன வேர்பை சொன்னாலும் இந்த 5 வடிவமா இருக்கு. அப்போ நீங்க என்ன செய்யணும்? நிறைய நிறைய வேர்ப்ஸ் லேர்ன் பண்ணணும். இந்த வேர்ப்னு சொன்னா இப்போ குக் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா, அந்த குக் அப்படிங்கிற வேர்ப்ல 5 வடிவங்களும் இவங்க தான் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுதி பார்ப்போமே. இப்ப நான் வந்து குக் அப்படிங்கிற வேர்புக்கு நான் எழுதுறேன். சரிதானே? குக் வெர்ஷன் 1 வந்து குக் தான், வெர்ஷன் 2 குக் தான், வெர்ஷன் 3யும் என்ன? வெர்ஷன் 3யும் சரி. அதே போல ஐஎன்ஜி ஃபார்ம் நான் எழுதுறேன். அதையும் பாருங்க, குக்கிங். ஓகே, ரைட். இப்ப தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எப்படி வரணும்? குக்ஸ் வரும். சரி. Cook. இப்ப இதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மேபி ரீனா எங்களுக்கு சொல்லுங்க. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ரைட். வாட்ச். வாட்ச்னு சொன்னா என்ன? படம் பார்க்கிற, பார்க்கறதெல்லாம் வாட்ச்னு சொல்லும். ஸோ இதுல 5 வேர்ப்ஸ் 5 வேர்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிடலாமா? Watch. Watcher. Watch. Watched. Rina, not Watched. watched. Okay? Watched. Yes. Okay. Well done. திரும்ப watched. Then Watching. present parts. Okay. Watch. Right. Watches. Okay. ES. Watches. Okay. She watches TV. அவள் டிவி பார்க்கிறாள். She watches TV. Okay. இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த வேர்ப்ஸ்ல 5 வடிவங்களும் இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க? எங்களுக்கு ஐஎன்ஜி சேர்த்து வாரது, அடுத்தது இந்த இஎஸ்எஸ் அடுத்தது சேர்த்து வாரதெல்லாம் ஓகே. அந்த 4வது 5வது வடிவங்கள் எங்களுக்கு இயல்பாவே வரும். பட் எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 வடிவங்கள் இருக்கு தானே, பேஸ் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இவங்களை தான் நாங்க கொஞ்சம் மெயினா பார்க்கணும். நிறைய வேர்ப்ஸ்ல இந்த 3 வேர்ஷன்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிதானே? அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கேன். இந்த அறிக்கை இங்கிலீஷ்ல இந்த ஸ்கிரீனும் உங்களுக்கு தெரியுதா? Can you see this screen too? No, wait. No, sir. Okay. No, Can you see it now? இப்போ தெரியுதா? Yeah. ஓகே. Yes, sir. சோ இப்போ பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கிற பொதுவா நாங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய 100 காமனான இங்கிலீஷ் வேர்ப்ஸையும் அதுல பேஸ் ஃபார்ம், முதலாவது ஃபார்ம் என்ன, பாஸ்ட் டென்ஸுக்கு அதுக்கு நாங்க யூஸ் பண்ற 2வது ஃபார்ம் என்ன, 3வது பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி 3 ஃபார்ம்ஸையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுல 100 வேர்ப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் அடிக்கடி நாங்க யூஸ் பண்றது. இப்ப பாருங்க, ட்ரிங்க். ட்ரிங்க்னு சொன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ட்ரிங்க். வாட்ஸ் ட்ரிங்க்? குடிக்கிறேன். அந்த 3 அந்த வேர்ப்ட 3 வெர்ஷன்ஸையும் உங்களால பார்க்க இயலுமா இருக்கா? ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ஓகே.
இப்படி எல்லா வேர்ப்ஸுக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு, அதையும் நல்லா மைண்டுக்கு எடுங்க. இப்போ இந்த வேர்பை கவனிங்க. accept 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 சொன்னா என்ன செய்யற ஸ்டூடெண்ட்ஸ்? What ஏற்றுக்கொள். do we mean by ஏற்றுக்கொள். accept? Yes, I accept what Olivia just said. நான் ஒலிவியா இப்ப என்ன சொன்னாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்டன்ஸ் என்ன, அவங்க என்ன சொன்னாங்க? ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னாங்க. ஸோ ஐ அக்செப்ட் இட், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஓகே, தட்ஸ் த மீனிங். இந்த அக்செப்ட் அப்படிங்கிற வேர்ப் வந்து என்னன்னு சொன்னா ஒரு ரெகுலர் வேர்ப். சரிதானே? என்ன வேர்ப்? ரெகுலர் வேர்ப். இதை ஏன் ரெகுலர் வேர்ப்னு சொல்றோம்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ஷன்ஸும் எப்படி உருவாகி இருக்கி, எப்படி கிரியேட் ஆகிருக்கு பேஸ் வெர்ஷன்ல இருந்து, என்ன உங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் விளங்குது? பின்னால் என்ன செஞ்சிருக்கும்? இடி ஒன்று சேர்த்திருக்கும். இதனால இவங்க எல்லாரும் ரெகுலர் வேர்ப்ஸ். சரிதானே? எந்தெந்த வினை சொற்களுக்கெல்லாம் நீங்க இடி சேர்த்து அதனுடைய இறந்த கால வடிவத்தை உருவாக்குறீங்களோ அவங்க எல்லாருமே ரெகுலர் வேர்ப்ஸ். சரிதானே? இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா நாங்க தெரிஞ்சு வச்சுக்க விஷயம். இதெல்லாம் யாரும் கேட்க போறது இல்லை. பட் உங்களுக்கு A to Z தெரியணும் அப்படிங்கறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இப்படி இடி சேர்ந்து வாராக்கள் எல்லாம் நாங்க ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்றோம். இது இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கீழே வருவோம். இந்த வேர்பை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈட். எங்களுக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் ஈட். ஈட் பண்றது எல்லாருக்கும் பிடிக்குமா? உங்க எல்லாருக்கும் ஈட் பண்ற பிடிக்குமா? ஓ சார். ஓகே, சோ ஒலிவியா, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? ஒலிவியாவோட ஃபேவரட் ஃபுட் என்ன? லசான்யா. Lasagna. Okay, so Olivia is expensive, I guess. Okay, right. Okay, so Reena, favorite food in what's your favorite food, Reena? What do you like to eat? Pasta. Pasta, right. So இப்படி எங்களுக்கு ஈட் பண்றது ஒரு பிடிச்ச விஷயம். இந்த ஈட் பண்றத பாருங்க, இதுக்கு 3 வகையான வடிவங்கள் இருக்கு. இப்ப நாம ரெகுலர் வேர்ப்ஸை பார்த்தோம், அதுல ஈடி மட்டும் சேர்த்து எங்களுக்கு போட்டோன்னு இறந்த கால வடிவங்கள் உருவாகிட்டு. பட் ஈட்டுக்கு ஈட்டட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோமா? ரெண்டாவது வேர்ஷனை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க ரீனா, பாப்போம். ஈட்ற என்னன்னு இருக்குது? ஃபாஸ்ட் வேர்ஷன் ate. Okay, not at, ate. Okay, right, right. So pronunciations are very important. Okay, நீங்க சொற்களை எந்த அளவு உச்சரிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துலதான் உங்களோட இங்கிலீஷ் எந்த அளவுக்கு அழகா இருக்கி அப்படின்னு சொல்லி மத்தாக்கள் விளங்கி கொள்வாங்க. ஓகே, so you need to pronounce the words clearly. Okay, right. அடுத்தது தவிஷ், can you read the third one, the third form of the verb eat? Tavish. Eaten. Okay, not eaten, eaten. Okay, eaten. Okay, say it clearly, eaten. Okay, so Tavish, well done. அப்ப பாருங்க, எங்களுக்கு இந்த வேர்புக்கு ஈடி சேர்த்தா உருவாகி இருக்கி இறந்த கால வடிவம் இல்ல தானே? அப்போ இப்படியான வேர்ப்ஸ் நாங்க என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொல்ற? Irregular verbs. ஈடி சேர்த்து இறந்த கால வடிவங்கள் வந்தா அவங்க ரெகுலர் வேர்ப்ஸ். ஈடி சேர்த்து வராம அந்த 3 சொற்களுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஏன் இங்கிலீஷ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கி, ஏன் அது ஒரு லேர்ன் பண்றதுக்கு நல்லா இருக்கி அப்படின்னு காட்டுறேன். இப்ப ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்லி கொண்டு பார்த்தோம், ஈடி சேர்ந்தா இறந்த கால வடிவம் வந்துருது. ஓகே, ரெகுலர் வேர்ப், ஃபைன். அதே மாதிரி இப்ப ஈட் பார்த்தோம், ஈட், ஏட், ஈட்டன். இந்த 3 சொல்லுக்குமே சம்பந்தம் இல்லை, டிஃப்ரெண்டா இருக்கு, இர்ரெகுலர் வேர்ப்ஸ் சொல்றோம். சரி, இப்ப இன்னொரு விஷயத்த காட்டுறேன் பாருங்க. கம் அப்படிங்கிற வேர்ப் எல்லாருக்கும் தெரியுமா? கம் அப்படிங்கிற வேர்ப் எல்லாருக்கும் தெரியும். கம்னு சொன்னா என்ன? வாட் இஸ் மீன் பை கம்? வருதல். வா. சரி, ஓகே. சோ இப்போ கம் அப்படிங்கிற வேர்டை வச்சு எனக்கு வந்து ரஷாதா ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லுங்களேன், நோமலான ஒரு சென்டென்ஸ். கம் அப்படிங்கிற வேர்ப் அதுல இருக்கணும், ஒரு நோமலான சென்டென்ஸ் ஒன்று சொல்லுங்க. I come to the house. Right. Maybe I come to school. Okay, நான் ஸ்கூலுக்கு வருகிறேன். I come to school. நான் ஸ்கூலுக்கு வரேன். ஓகே,
சோ இப்படியான ஒரு வேர்ப் தான் என்ன கம். சரி, இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கம்ட வெர்ஷன் 1 தானே இந்த கம். பேஸ் வெர்ஷன் கம்முக்கு கம் தானே. டு யூ அக்ரி வித் தி ஸ்டேட்மெண்ட்? எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? கம்ட வெர்ஷன் 1 கம்முன்னு அக்ரி பண்றீங்களா? டு யூ Yes. அக்ரி? Oh, sir. ஓகே, சரி. இப்ப வெர்ஷன் 2 என்னவா இருக்கும்? What might be the Came. version 2? Came. Right, came. Well done. Came. Right. சரி, came. இப்போ மூணாவது வெர்ஷன் என்ன? Come. What's the third version? Come. That's also came. Come. 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 Again, come. பாருங்க, come, came, come. Can you see the difference? குழப்பம் விளங்குதா? இப்ப Yes. இங்கிலீஷ்ல இருக்கிற கன்ஃபியூஷன் விளங்குதா? அது என்ன கம், கேம், திரும்பியும் கம் தான் விஷயம். சரியா? சோ இங்கிலீஷ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங்குவேஜ். இப்ப இந்த விஷயம் மூணாவது வெர்ஷன் கம்னு சொல்லி நாங்க தான் லேர்ன் பண்ணிருக்கணும். எங்களுக்கு தெரியா, சரிதானே? அப்போ இப்படி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸும் எங்களுக்கு அங்கங்க இருக்குது, சரிதானே? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப உங்களுக்கு இந்த விஷயத்தை, இந்த கம்ம நீங்க நிறைய சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணி பேசக்குள்ளையெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பழகிட்டுன்னு சொன்னா பழகிடும். பட் நியூவா லேர்ன் பண்ணக்குள்ள நிறைய புது புது விஷயங்களை லேர்ன் பண்றீங்க, சரிதானே? இப்ப இந்த மூணு இதையும் நாங்க வெவ்வேறான டென்சஸ்ல தானே போட்டு எழுத போறோம். அப்ப 3 சென்டென்சஸ் எழுதுறேன்னு பாருங்க. She comes to school. அவள் ஸ்கூலுக்கு வருகிறாள். She came to school. அவள் ஸ்கூலுக்கு வந்தாள். She has come to school. அவள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாள். பாருங்க, இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிருக்கிறது எத்தனாவது வெர்ஷன்? முதலாவது வெர்ஷன். ஓகே, ஏன் இஎஸ் சேர்ந்து வந்திருக்கி? அது வந்து நாங்க டென்ஸ்ல படிப்போம். ஓகே, கம் வந்து டஸ் அப்படிங்கறதோட சேர்ந்து வந்திருக்கு. லைக் ஐ மீன், அதாவது இது வந்து எத்தனாவது வெர்ஷன் தெரியுமா? உண்மையா நாங்க சொல்ல போனா இது வந்து 5வது வெர்ஷன், சரிதானே? வேர்போட இஎஸ் சேர்த்து வாரது நாங்க எத்தனாவது வெர்ஷன் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தேன்? உங்களுக்கு நினைப்பிருக்காது? 5th one. 5வது வெர்ஷன் பார்த்தேன், சரி. இது 1 இல்ல, இது 5வது வெர்ஷன். சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், அப்ப இது வந்து 5வது வெர்ஷன் கம்ஸ். இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேனே, ஐ கம் டு ஸ்கூல் அல்லது ஐ கம் டு பிளே. நான் விளையாடுவதற்கு வருகிறேன் அப்படின்னு ஒரு ரைட். இந்த இடத்துல இது வந்து எத்தனாவது வெர்ஷன்? முதலாவது வெர்ஷன். இது நாங்க பார்த்தோம் இஎஸ் சேர்த்து வர்றது 5வது வெர்ஷன். she came to school சொல்றது எத்தனாவது வெர்ஷன்? 2. அவள் ஸ்கூலுக்கு வந்தாள். இந்த இடத்துல has அல்லது have நாம பார்த்திருக்கோம். பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல நாம என்ன have யூஸ் பண்ணுவோம்னு பார்த்திருக்கோம் தானே? have அல்லது has. அப்ப இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற அந்த சென்டென்ஸ். அதுல நாங்க என்ன யூஸ் பண்ற? வேர்ப்ட 3வது வடிவம் தான் யூஸ் பண்ற, பெர்ஃபெக்ட் டென்சஸ் எல்லாத்துலயுமே. அப்ப கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேமா? she has come to school ன்னு சொல்லி கரெக்டா நான் யூஸ் பண்ணிருக்கிறேன் பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல. ரைட், கரெக்டா இருக்கு. சோ இதே போல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சு ஒரு சென்டென்ஸ் சொன்னா எப்படி சொல்லுவீங்க? ஐஎன்ஜி ஃபார்ம்ல அதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்களே பாப்போம். நார்மலா She is coming to school. ஓகே, she is coming to school. இப்ப 4வது வடிவம் வந்துட்டா, வெர்ஷன் 4 வந்துருச்சா? இப்போ பாருங்க, she is coming to school. இப்போ இந்த 5 வடிவம் இருக்கி, இந்த 5 வடிவத்தையும் நாங்க டிஃப்ரெண்டான டென்சஸ்ல போட்டு யூஸ் பண்ண போறோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் காலத்துல சேஞ்சஸ் இருக்கும், மீனிங்லயும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் பாரன், அவள் வந்தாள், அவள் வருகிறாள், அவள் வந்தாள், அவள் வந்திருக்கிறாள், அவள் வந்து கொண்டிருக்கின்றாள், இப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நாங்க டென்சஸை சேஞ்ச் பண்ணி பேசத்தான் இந்த 5 வடிவம் எங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த விஷயம் இப்போ உங்க எல்லாருக்கும் கிளியரா? ஏன் நாங்க வேர்ப்ட வெர்ஷன்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு விளங்குது? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் நவ்? எஸ் சார். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களோட குரூப்ல போட்டுடுறேன். நீங்க அதுல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாத வேர்ப்ஸ்கள் இருந்தா அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க, சரிதானே? நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன்.
நீங்க அதெல்லாம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும், நான் மேனுவலா கரெக்ட் பண்ணி தருவேன். சரியா? ஓகே. சோ அப்போ இது வந்து இந்த வேர்ப்ஸை பத்தின விஷயம். அப்ப பாருங்க, ஒரு வேர்ப் எடுத்தா நாங்க எவ்வளவு வேலை பார்க்க வேண்டி இருக்கீன்னு சொல்லி. சோ இந்த ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப் எல்லாம் நீங்க இதுதான் நினைவு வச்சிருக்க தேவையில்ல, கான்செப்டை மட்டும் கிளியரா பேசினா போதும். சோ இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ் என்று சொல்றது இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கி. சரிதானே? துணை வினை சொற்கள்னு ஒரு விஷயம் இருக்கி, ஆம், இஸ், ஆர். அடுத்தது ஹேவ், ஹேட், இப்படியான விஷயங்கள். அடுத்தது வந்து என்ன, எங்களுக்கு மெயின் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்காங்க. அவங்கள நாம என்னன்னு பார்த்தோம், ஈட், பிளே, கோ, ஸ்லீப் இப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கு. சரிதானே? ஸோ இந்த வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 இருக்கிற பிடிஎஃப் உங்களோட குரூப்ல போடுறேன். அதை கொஞ்சம் நார்மலா கோ த்ரூ பண்ணுங்க, இப்படித்தான் பாருக்குன்னு சொல்லி. இப்ப வேர்ப்ஸை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா, எல்லாமே கிளியர் அப்படின்னு சொல்ல தேவையில்ல, பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். இங்கிலீஷ்ல வினை சொற்களை இப்படித்தான் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல. ஹேவ் யூ காட் தி ஐடியா? அதை மட்டும் எனக்கு சொல்றீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ Yes, sir. ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிடிஎஃப் போடுறேன் பாருங்க. அடுத்த கிளாஸ்ல, ஸோ இன்னைக்கு March 29 உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்திருக்கு. ஸோ March 29 எங்களோட ஃபெஸ்டிவல் வந்து ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், ரம்ஜான் ஃபெஸ்டிவல் 31ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ April 2nd and 3rd வந்து நான் கொலம்புக்கு போவேன். என் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் சாட்டர்டே சண்டே ஐ வில் பி ஹோம். சரிதானே? அந்த சாட்டர்டே சண்டேல நாங்க இந்த வேர்ப்ஸை முடிச்ச கையோட பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு டென்சஸ் தான். சரிதானே? காலங்கள் என்னன்னு சொல்லி முதல்ல நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த 12 டென்ஸுக்குரிய கிளாஸஸ் தான் அடுத்த கிளாஸ்ல நடக்கும். சரிதானே? ஸோ தயவு செஞ்சு அந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ்ல பேஸே அதான். காலங்கள் என்ன, எப்படி யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சாதான் உங்களோட பேப்பர்லயோ சரி, நீங்க பேசக்குள்ளேயோ சரி, யூ won't மேக் எனி மிஸ்டேக்ஸ். ஓகே? எந்த மிஸ்டேக்கும் இல்லாம எங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரும். ரைட்? ஸோ அந்த டென்சஸுக்குரிய கிளாஸஸ் உங்களுக்கு April 1st வீக்ல வீக்கெண்ட்ல நடக்கும். இது வந்து கிளாஸை பத்தின விஷயம். இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் உங்களோட பேசணும். கிளாஸ் டைம்ஸை எப்படி போடுறேன்? லைக் உங்களுக்கு இந்த 9 to 10 டைம் எப்பவுமே ஓகேயா? இப்ப நாங்க வீக்லி 3 கிளாஸஸ் போடுவோம். ஒன்று சாட்டர்டே சண்டேல போடுவோம். அண்ட் தென் வீக் டேல ஒரு டே, அதையும் நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்க. 9 to 10 டைம் உங்களுக்கு ஓகே? உங்களுக்கு ஏதாச்சும் Okay, sir. ஓகே? Yes, sir. ஒலிவியா ஓகே, தவிஷுக்கு ஓகே, இஷ்ரா, ஹாயா, மத்தவங்க எல்லாம், ரீனா, ரஷாதா எல்லாம் Okay. Okay, sir. Okay, sir. ஓகே? ரைட். ஆனா வெனஸ்டே சொல்லுங்க. கஷ்டம் சார். ஓகே, வெனிஸ்டே இல்லாம நம்ம வேற ஒரு டேல போடுவோம். அப்ப இப்படி செய்வோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படி போடுவோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா சாட்டர்டே, சண்டே, டியூஸ்டே போடுவோமா? சாட்டர்டே, சண்டே, டியூஸ்டே அப்படி போடுவோமா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போறோம் அப்படியா? ஓகே. சோ சார். அதோட சொல்லுங்க. 7 to 8 7 to 8 ஐ திங்க் மத்தவங்களுக்கும் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 to 10 உங்களுக்கு கஷ்டமா? இல்ல Okay, sir. 8ல இருந்து ஓகே. 9 to 10 நீங்க வாங்கல. நேன்ஸ்னா ரிலாக்ஸ் ஆகிக்கிற டைம் வேற. 9 to 10 என்ன கிளாஸ் உங்களுக்கு போர் அடிக்குதா? போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா? இல்ல தானே? இல்ல தானே? சோ எல்லாரும் நீங்க பேசி கதைச்சி இப்படித்தான் நாங்க படிக்க போறோம். சரிதானே? we are going to study like this. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு போர் அடிக்காது. ஜஸ்ட் 1 hour மட்டும்தாங்க, 9 to 10. அதுக்கு மேல நீங்க இருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் படிக்கிற காலத்துலயும் அப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு 1 ஹவருக்கு மேல நான் படிக்க மாட்டேன். இன்றைய கிளாஸ் கட் அடிச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு கட் அடிச்சிருக்கேன். உங்களை விட மோசம் தான். சரியா? அப்போ உங்களோட விஷயம் எனக்கு விளங்குது. சரியா? ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட். ஸோ கொஞ்ச நாள் 9 to 10 வரைக்கும் வாங்க. இதை நான் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நான் டீச் பண்ணி தரேன். சரிதானே? அப்போ நம்மளோட டைம் டேபிள் வந்து சாட்டர்டே, சண்டே அண்ட் ஃப்ரைடே போடுவோம். சரிதானே? 3 நாளும் போடுவோம். ஸோ மேபி இதுல ஒரு நாள் 7 to 8 போடையிலுமா? ரஷாதா கேட்டாங்க. அதனால ஒரு நாள் 7 to 8 போடையிலும் சொன்னா எந்த டேல போடையிலும்? ஃப்ரைடே? Sir, that's impossible. Really? Okay. Yeah. So 7 to 8 is impossible for Olivia, right? Yeah. Okay. So I think Olivia has other classes. So Rashada, நீங்க இப்படி செய்யுங்க. 9 to 10 வாங்கலாம். சரியா? So ஓகே சார். now it will be okay. சரி? Okay. So classes மிஸ் 1-2 classes நீங்க ஏதாச்சும் மிஸ் ஆயினாலும் வரி பண்ண தேவையில்ல. கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் தருவேன். பட் லைவ் கிளாஸுக்கு கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. ஏன்னு சொன்னா
நாங்க இன்டராக்ட் பண்ண தான் எங்களுக்கு அது விளங்கும். சரிதானே? இப்ப ரெக்கார்டிங்ஸ்னா என் யூனிவர்சிட்டி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் தான் இருக்கு. நான் ஒன்றுமே பாக்குறல. சரிதானே? லைவ்ல ஜாயினா மட்டும்தான் படிப்படும். ரெக்கார்டிங் பார்த்து படிக்கிறேன்ற போய் மேபி ஏதோ ஒரு விஷயத்தால எங்களுக்கு ஒரு நாள் ஜாயின் ஆகலாம். போயிட்டு ஒரு வெட்டிங் வீடு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த டைம்ல ஓகே. பட் மத்தபடி லைவ் கிளாஸ்ல ஜாயின் ஆயிருங்க. சரியா? நாங்க இங்க லாங்குவேஜ் தான் படிக்க போறோம். லாங்குவேஜ் தான் பேச போறோம். எதுவும் போர் அடிக்கிற ஒரு சப்ஜெக்ட படிக்க போறது இல்ல. சரிதானே? இந்த இந்த கெமிக்கலை ஊத்துனீங்கன்னு சொன்னா அது இப்படி வரும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. சரியா? லாங்குவேஜ் டே டு டே லைஃப்ல பேசுறது. நான் இன்னைக்கு வந்து உங்களை சொல்லுவேன் என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. லாங்குவேஜ். ஓகே, இவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எந்த கோல் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஓ லெவல் முடிச்சு நீங்க போற டைம் ஏ லெவலுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி போவீங்க. அங்க உங்களோட ஐடியாஸை நீங்க இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடியதா இருக்கு. சரிதானே? அதான் எந்த கோல். நீங்க வச்சிருக்கிறது ஏ எடுக்கிறேன்னு சொல்றது 1%. 99% சொல்றது எங்களோட ரியல் லைஃப்ல நாங்க அப்ளை பண்ண போறது. உங்களுக்கு தெரியா எத்தனை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி என்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சிலபஸை படிக்கலாம் இருக்காங்கன்னு தெரியுமா? ஏன், என்ன ப்ராப்ளம்? இங்கிலீஷை இக்னோர் பண்றேன். எங்கட வீட்டுல எங்கட ஸ்கூல்ல நாங்க இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் மீடியமோ சிங்கள மீடியமோ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறார்கள் இருப்பீங்க. ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ சிக்னிஃபிகண்டான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த இங்கிலீஷ் இருக்கு. என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். சரிதானே? உங்களுக்கு உங்களுக்கு அகாடமிக்கா பெருசா ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லை. பட் உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்லா கன்வர்ஸ் பண்ணிலும் நல்ல திறமை இருக்குன்னு சொன்னா அது உங்களை நிச்சயம் கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரும். சரிதானே? நிறைய அச்சீவ் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் திஸ், டோன்ட் இக்னோர் திஸ். லாங்குவேஜ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு கஷ்டப்படுவீங்க. சரிதானே? ஸோ அது என்னத்துக்கு, நீங்க சரியான ஒரு இடத்துல ஜாயின் ஆகிருக்கீங்க. இதை உங்களுக்கு கிளியரா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணி தருவேன். ஸோ அதுல எந்த விதமான டவுட்ஸும் இருக்காது. அதோட பங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 1 hour கிளாஸ் சொன்னா 8 to 9 சொன்னா, சாரி 9 to 10 சொன்னா 9 o'clock சரியா ஸ்டார்ட் பண்ணி 8க்கு ஃபினிஷ் 10க்கு ஃபினிஷ் பண்ணுறேன். சரிதானே? டைமுக்கு ஜாயின் ஆகணும். நானும் அப்படித்தான். என்ன டைமை நான் கீப் அப் பண்ணுவேன். உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் என்ன டைமை வேஸ்ட் பண்ணிடப்படாது. ஸோ டைம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எல்லாரோட லைஃப்லையும் ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒரு செகண்ட் போனால் திரும்ப வருமா? வராது. அதுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய டிசிப்ளின்ஸை லேர்ன் பண்ணுங்க. சரியான எஜுகேஷன் மட்டும் ஒரு ஒரு ஆளோட வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு காட்டுறது. ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கேரக்டர், ஒரு டிசிப்ளின் அப்படி இருக்கிறவங்க தான் லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க. சரிதானே? ஸோ ப்ளீஸ் லேர்ன் தீஸ் திங்ஸ். எல்லாத்தையும் பேலன்ஸ்டா கொண்டு போறது தான் லைஃப். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். ஐ வில் மீட் யூ சூன். தேங்க்யூ அண்ட் குட் நைட். எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். பை சார். Thank you, sir. வெல்கம் தவிஷ். Thank you, sir. Thank you, sir. வெல்கம். ஓகே, வெல்கம். Bye, sir. ஓகேம்மா, பாய், டாடா. Bye, sir. பாய்மா, பாய். Bye. டேக் கேர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். வெல்கம். ஹாயா.